இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, யோவான் 8:12 இவ்வாறு சொல்லுகிறது. இயேசப்பா சொல்லுவார், நானே உலகின் ஒளி. என்னை பின் சொல்லுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று இயேசப்பா சொல்லுவார். நான் தான் உலகின், என்னை பின்பற்றுங்க. நீங்கள் இருட்டில் பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டீங்க. இருட்டுங்கிற பாவத்துக்குள்ள நீங்கள் நுழைய மாட்டீங்க என்று சொல்லுவார். ஆனால் இன்றைய முதல் வாசகம், இன்றைக்கு 2ஆம் வாசகம் பாருங்கள், நற்செய்தி வாசகம் பாருங்கள். இன்னைக்கு மத்தேயுவில் இயேசப்பா சொல்லுறது பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் தம் சீடரை பார்த்து, தன் பிள்ளைகளை பார்த்து, தம் வழி நடக்கும் தன் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இயேசப்பா ஒளி, அவர் பேரொளி. அவர் அதில் ஒரு துளி, ஒரு மயிரிழையன்னு ஒரு துளி நாம் இல்லையா? நீங்களும் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். யாரும் ஒரு வெளிச்சத்தை வத்தி ஒரு விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழேயோ கட்டிலுக்கு படுக்கை கீழே வச்சு, கட்டிலுக்கு கீழே வச்சு வைக்க மாட்டான். இங்கே மாறாக உயரமான விளக்கு தண்டி மேலே வைப்பாங்க. அப்போ அந்த விளக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒளியை கொடுத்து பிரகாசித்து கொண்டிருக்கும். அதை போல ஆண்டவரை பின்பற்றும் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளே, நீங்கள் சாட்சிய வாழ்க்கையின் மூலம் உங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தின் வழியாகவும் நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்னும் ஒரு செய்தி உள்ள இருக்குது பாருங்க. நீங்கள் மண் உலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள். இந்த உலகத்தை நீங்க உப்பு. நீங்க அதுக்கு இன்னொரு செய்தி இருக்கு பாருங்களேன். உப்பு உவர்பற்று போனால், அதாவது சாரமற்று போனால், அதை எப்படி சாரமுள்ளதா மாற்ற முடியும்? எல்லாம் கீழே கொட்டி அது காலில் மிதி போடு, வேறு ஒன்றுக்கு நோ யூஸ், பயன்படாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உப்பு கீழே கொட்டி மிதிக்கப்படுமா? அது முதல்ல உப்பு சாரமற்று போகுமா? சாரம் அந்த கரிப்பு தன்மையை அது இழக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. ஏசப்பா ஒரு செய்தி சும்மா சொல்ல மாட்டார். நிறைய செய்திகளை தன்னுடைய வாழ்வியலோடு ஒத்துதான் அவர் சொல்லுவார். அதாவது என் நுகம் அழுத்தாது, என் நுகம் எளிதுன்னு சொல்லுவார். ஏனென்றால் எசப்பாடு வளர்ப்பு தந்தை சோசேப்பர், அவர் தச்சு வேலை செய்தவர். எத்தனை வண்டிகளுக்கு அவர் நுகத்தை என்ன மாடு கழுத்தில் இழுத்து போகும் பாருங்க, தடி, அதான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க. அந்த மாடு கழுத்தில் வச்சு இழுக்கும் பொழுது சாஃப்டாக இருக்கும் தான் இழுக்க முடியும். அது ஒழுங்காக மழைன்னு இல்லைன்னா கழுத்து அறுத்துடும், மாடுக்கு பாதிப்பு வரும். அப்போது அந்த நுகத்தடி மென்மையாக இருக்கும். அப்போது ஒரு ஆசை கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணிருக்கணும், சோசியப்பருக்கு உதவியாக இருந்திருக்கணும். அப்போ சரி சொல்கிறாரு பாருங்க, இங்கே என் நுகம் அழுத்தாது. உதாரணம் எப்படி சொல்கிறாரு பாருங்க, வாழ்வியலோடு ஒத்த உதாரணம். அதனால இது ஒன்று எப்படின்னா, அந்த காலத்தில் ஹீட்டர் இருந்தா, ஒன்று ஹாட் பாக்ஸ் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படியே 4 கல் வைப்பாங்க, அது மேலே பாத்திரம் வச்சு அதை சாப்பிட்டு போவாங்க. இதான் அந்த காலத்தில் அடுப்பு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்களா, அடுப்பு செய்கிற விதம் இப்படி தானா, கொஞ்சம் பள்ளம் பறிச்சுக்குவாங்க. அந்த பள்ளத்தில் உப்பை கொட்டுவாங்களாம். உப்பை கொட்டிட்டு ஒரு கற்பலகைய, கருங்கல் கற்பலகையை மேலே போட்டுருவாங்களாம். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அடுப்பு அமைப்பாங்களாம். அமைச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு சமைப்பாங்களாம். சரிங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போது விறகு வச்சு பற்ற வைக்கும்போது சாப்பாடு சமைச்சிருவாங்க. கீழே இருக்கிற அந்த கருங்கல் பலகை எவ்வளோ சூடாகும், கொதிக்கும், தகன்னு கொதிக்கும். ஆனால் அந்த சூடானது கீழே பூமிக்கு போகாது. ஏனென்றால் அதுக்கு கீழே ஒரு லேயர் உப்பு இருக்குது. அங்கே உப்பு தன்னகத்தை கொண்ட எதையும் கடத்தாது. நிறைய கடத்தா சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு மின்சாரம் வச்சு ஒரு கம்பியை வச்சா மின்சாரம் கடத்தி நமக்கு ஷாக் அடிக்கும். அது அந்த கம்பி இரும்பு அந்த துகளானது, அந்த உள்ள இருக்கிற விஷயமானது அந்த மின்சாரத்தை கடத்தி கைக்கு கொண்டு வரும். இது ஒரு மரத்தை வைங்க, அது கடத்தாது.
அப்போது கடத்தும் பொருள் கடத்தா பொருள்னு ஒரு விஷயம் சயின்ஸில் உண்டு. அந்த மாதிரி தான் உப்பு. உப்பு தன்னகத்தில் இருக்கிற அந்த சூட்டை தரைக்கு கொண்டு போகாது. அப்போ கல் என்ன பண்ணும்? ரொம்ப நேரமாக சூடாகவே இருக்கும். கல் சூடாக இருக்கிறதால அது மேலே இருக்கிற பாத்திரமும் சூடாக இருக்கும். அப்போ எப்போ அந்த மக்கள் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சுட சுட சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே கொஞ்சம் அதான் அவங்க வந்து நேச்சுரல் ஹீட்டர்னு வச்சுக்கலாமே, ஹாட் பாக்ஸ் வச்சுக்கலாமே, வச்சுக்குவோம். அந்த மாதிரி சார் கொஞ்சம் காலமான பிறகு என்ன பண்ணுவாங்களாம், அந்த கற்பலகையை எடுத்துகிட்ட பிறகு அந்த உப்பு ஒரு பலகையாக உப்பு ஒரு பாறை மாதிரி மாறிடும், உப்பு பலகை மாதிரி மாறிடும். அப்புறம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வச்சுக்குவாங்களாம். அது வச்சுக்கிட்டு மழை காலத்தில் அந்த உப்பு பலகையை வீட்டுக்கு வாசலில் போட்டு அதை காலை தொடச்சிட்டு உள்ளே வருவாங்களாம். இப்போ நம்ம சாக்கு போடுறோம் இல்லையா, கால் மண் தொடச்சி அந்த மாதிரி மேட்சன் மேட் மாதிரி அந்த மாதிரி அந்த உப்பு பலகையை போட்டு அதிலே கால் தொடச்சிட்டு உள்ளே வருவாங்களாம். ஏசப்பா அதை பார்க்குறாரு, இந்த உப்பு சாரமற்று சாப்பிடக்கூடிய தன்மையில் அது இருந்த பொழுது அந்த மனுஷன் உயிர் வாழ சாப்பிட்டான். உப்புல்லா பண்டம் குப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உப்பு இருக்கிற உப்பை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டான். இப்போ அது பயனற்று போன பிறகு காலில் போட்டு மிதிக்கிறான் பத்தியா. மக்களே, நீங்களும் அப்படித்தான். நீங்கள் எப்பொழுது உங்கள் சாரத்தை இழக்கிறீர்களோ, சாரம்னா என்ன? ஆண்டவருடைய திரு சட்டத்தின்படி வாழும் சாரம் தான். அன்பா வாழு, நீதியா வாழு, கருணையா வாழு, மன்னிப்பு குணம் கொண்டு வாழு, ஆண்டவருடைய கரம் பிடித்து வாழு. இவ்வாறான சாரத்தை நீங்கள் எப்பொழுது இழக்கிறீர்களோ அந்த உப்பை போல நீங்களும் மிதிப்படுவீர்கள். இந்த சமுதாயம் உங்களை போட்டு மிதிக்கும். எனவே சகோதரர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, சாரமுள்ள மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழுங்கள். சொல்ல பாருங்க இன்னைக்கு. அதே போல் நீங்கள் பிறருக்கு ஒளி கொடுக்கும் விளக்காக நீங்கள் இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று ஆண்டவர் அப்படி வாழ்ந்தார். முதல் வாசகம் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உண்மையே பேசினார். பவுல் சொல்லும் சாட்சியத்தை கவனிங்க, என்னுடைய ஆண்டவர் இயேசு என்றும் ஆம் என்ற உண்மையே பேசினார். அந்த வார்த்தையால் தான் அப்பா கிட்ட தான் அநேக புதுமைகளை பெற்று எங்களுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை தான் ஆமென் என்று ஆயிற்று என்று அந்த வார்த்தைக்கு புது இலக்கணம் சொல்றாரு பாருங்க பவுல். சகோதரர்களே, கடவுள் அவ்வாறு வாழ்ந்து, இயேசு ஆண்டவர் அப்படி உண்மையான கடவுளாக வாழ்ந்து அந்த உண்மையை நமக்கு இன்றைக்கு போதிக்கிறார். சாரமுள்ள பிள்ளைகளாக இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, அது பயனற்று போன பிறகு காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பயனுள்ளா பிள்ளைகளாக மாறிடாதீங்க, சாரமுள்ளா பிள்ளையாக மாறிடாதீங்க, சாரமுள்ள பிள்ளைகளாக இருங்க, ஒளி கொண்ட பிள்ளைகளாகிறீர்கள் என்று கடவுள் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். மிகச்சிறந்த அற்புதமான திருப்பாடல் அடிப்பாங்களா அன்னைக்கு. அதாவது 119 திருப்பாடலே மிகப்பெரிய திருப்பாடல் இது பைபிள் இருக்கிறதுலே. பாருங்க பார்ப்போம். உம்முடைய ஒழுங்கு முறைகள் எனக்கு என் காலடிக்க தான் விளக்கு. உம் திருச்சட்டம் அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கே ஒளி. உம்முடைய கட்டளைகள் என்னுடைய அதுதான் எனக்கு சொல்றது உயிர் மூச்சு. படிச்சு பாருங்க, இதுதான் சாரம். இப்படி சாரமுள்ள பிள்ளைகளாக இருந்து அந்த சாரமனும் ஒளியை நம் மூலயமாக கடவுள் இந்த உலகிற்கு கிடைக்க இன்றைக்கு அழைக்கிறார். சகோதரர்களே, சாரமுள்ள பிள்ளைகளாக பிறருக்கு சாட்சியம் வாழும் ஒளி கொண்ட பிள்ளைகளாக வாழுவோம். கடவுள் தம் கரம் பிடித்து நம்மை என்றைக்கும் வழிநடத்துவார்.